அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணகிரி குகை காளியம்மன் ஆலயத்துல எல்லம்மன் திருக்கோயில் அமைஞ்சிருக்குது. அம்மா பார்த்தாக்க கொரினாப்பள்ளி ஆதி ஆபீஸ் பக்கம் பார்த்தாக்க அம்மா பிரம்மாண்டமா காளி சிலை உருவாகி இன்னைக்கு அம்மா அமர்ந்திருக்கிறாங்க. அமர்ந்த இடத்துல பார்த்தாக்க கலச தண்ணி ஊற்றி அம்மா கண் துறக்கணும்னு சொல்லி என் பிள்ளை மனசார என்னை கூப்பிட்டு அழைப்பு கொடுத்துருந்துச்சு. என் மனதார ஒரு தாயா இருந்து ஒரு குருவா இருந்து என் பிள்ளைக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி நான் அம்மனுக்கு கலச தண்ணி ஊற்றி அம்மாவுக்கு பலி கொடுத்து இன்னைக்கு மிக சிறப்பான அளவில் பார்த்தாக்க ஆனந்தமான கோழகலமான பூஜை நடந்து அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் மன குளிர்ந்துச்சு. அதே போல அம்மனுக்கு பார்த்து இன்னைக்கு மாங்கல்யம் நடத்தணும்னு சொல்லி என் பிள்ளை முறையா ஏகம் பண்ணி என் பிள்ளை மனசார அம்மாவுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனை ஏகமும் பண்ணி முறையா பார்த்து இன்னைக்கு அம்மாவுக்கு சீரெல்லாம் பண்ணி ரொம்ப சிறப்பான அளவில் பார்த்து இன்னைக்கு மாங்கல்யம் அம்மாவுக்கு நடந்தது. என் மனசு குளிர்ந்துன்னு இருக்குது. அதே போல இந்த இடத்துல பார்த்தாக்க மனம் நிறைஞ்சு மாறி இன்னைக்கு அங்காள் அம்மா உருவம் எடுத்து அமர்ந்திருக்கிறாங்க. காளியாகவும் அவதரிச்சு அமர்ந்திருக்கிற எல்லை அம்மனாக அம்மா உருவெடுத்து ரேணுகா பரமேஸ்வரி உருவெடுத்து இன்னைக்கு இந்த இடத்துல அமர்ந்து எத்தனையோ மக்களுக்கு அருள் புரிஞ்சு இந்த அம்மனுடைய ஆசீர்வாதத்துல எத்தனையோ மக்களுக்கு நல்லது நடந்து இன்னைக்கு அத்தனை பிள்ளைகளும் பார்த்து இன்னைக்கு அம்மால இன்னைக்கு ரொம்ப சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு என் பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப கோலாகலமான பூஜை எல்லாம் நடத்தினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எத்தனையோ பிள்ளைங்க இந்த மண்ணை பிரிச்ச பிள்ளைங்களை யாரையும் அம்மா கை விட்டதில்லை. நம்பின பிள்ளைங்களையும் கைவிட போறதும் இல்லை. இனிமேலும் இந்த அம்மா மேலும் மேலும் பேரும் புகழோட சிறப்போட இந்த அம்மனுடைய ஆசீர்வாதத்துல என்னுடைய மனம் குளிர்ந்த மாதிரி இது குளிரணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். இந்த சக்தி வாய்ந்த அம்மனை தேடி வரக்கூடிய பிள்ளைங்க யாரையும் கைவிட்டதில்லை. அந்த அளவுக்கு பாருங்க, அந்த அளவுக்கு நான் நினைச்சு கூட பார்க்கல எவ்வளவு ஒரு அலங்காரமா அம்மா காட்சி கொடுக்கறான்றது இதன் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிறேன். இருந்தாலும் என் மனசு குளிர்ந்த மாதிரி குருனுடைய மனசு குளிர்ந்த மாதிரி என் பிள்ளை என்னென்றைக்கும் குளிர்ந்து இருக்கணும். என் பிள்ளை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பூஜையும் புரஸ்காரத்துக்கு என்னை மனதார கூப்பிட்டு ஒவ்வொரு பூஜை நடத்திட்டு இருக்குது. நானும் என் பிள்ளை கூப்பிடும் போதெல்லாம் நான் காலடி வச்சுட்டு தான் இருக்கிறேன். என்னைக்கும் என் பிள்ளைக்கு நான் தாயா இருந்து அருள் புரிஞ்சு என் பிள்ளைக்கு நான் என்னுடைய ஆசீர்வாதம் கோகாளியம்மனுடைய ஆசீர்வாதம் நிலைச்சிருக்குன்றது இதன் மூலியமா தெரியப்படுத்துற. நன்றி, வணக்கம். இருந்தாலும் என் பிள்ளை என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். அம்மா இன்னைக்கு எப்படி இந்த இடத்துல கோலாகலமா காளியம்மா கண் திறந்து எல்லம்மாளுக்கு கல்யாணம் செஞ்சு அங்காளம்மாளுக்கு பூஜை செஞ்சாங்களோ அதே மாதிரி என்னைக்கும் அம்மாளுடைய வரவு அம்மாளுடைய அந்த ஆசீர்வாதம் எனக்கு இருக்கணும். அம்மா கிட்ட போன பின்னாடி தான் நான் காளியம்மா கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆலயத்தை நான் கட்டியிருக்கிறேன்னா அதுக்கு அம்மா தான் காரணம். அம்மா கிட்ட போன பின்னாடி தான் நான் இப்போ சந்தோஷமா நல்ல செல்வாக்கா 4 பேர் புகழுமா நான் இருக்கிறேன். அம்மா இல்லைன்னா நான் இல்லை. என்னைக்கும் அம்மாளுடைய அருள் வேணும். நன்றி, வணக்கம். என் பிள்ளை என்ன மலை போல நம்பின பிள்ளைக்கு நான் தாயா இருந்து என்னுடைய மண்ணை மாதிரி வரைக்கும் நான் என் பிள்ளை வீட்டுக்கு நான் வருவேன். அதே போல என்னுடைய பிள்ளை தாய் வீட்டு சீர் எனக்கு வேணும், தாய் வீடு எனக்கு தாய் எனக்கு தார்வாத்து கொடுக்கும் சொல்லி என் பிள்ளை இயங்கும் போது நானே ஒரு நிமிஷம் நான் வந்தது ஒண்ணு, ஆனா இங்க நடந்தது ஒண்ணு. ஒரு நிமிஷம் நானே ஆடி போயிட்டேன். அந்த அளவுக்கு என் பிள்ளை என்னை வச்சு தாய் விட்டாரா இருந்து எனக்கு தாய் விட்டு சீரா இருந்து எனக்கு நீ தார்வாத்து நீ கொடுக்கணுமான்னு சொல்லி இன்னைக்கு என் பிள்ளை செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதை போல என்னைக்கும் இந்த சந்தோஷம் காலத்துக்கும் நான் என்னோட உயிர் உள்ள வரைக்கும் இருக்கணும்ட்டு நான் அம்மாவை வேண்டிக்கிறேன். என்னுடைய பிள்ளை என்னை விட்டு ஒரு பூஜை கூட என்னை விட்டு செஞ்சது கிடையாது. என் பிள்ளை எனக்கு தாய் வரணும், எனக்கு அந்த அம்மா வந்தாலும் எனக்கு அந்த அம்மாலே வந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லும் பொழுது என் மனசு குளிர்ந்து நிற்குது. என்னைக்கு நம்பின பிள்ளைக்கு நான் தாயா இருப்பேன். இன்னைக்கு என் பிள்ளை என்னை நம்பி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பூஜையும் புரஸ்காரமும் பண்ணி இன்னைக்கு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் பார்த்து என்னை மனசார என்னைக்குமே என்னை விட்டு ஒரு பூஜை கூட செஞ்சதில்லை. என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவங்க இருக்க ஆயுளோட வாழணும், பேரும் புகழோட இருக்கணும், இன்னும் மேலும் மேலும் சிறப்படைஞ்சு இருக்கணும்ட்டு நான் அம்மனுடைய ஆசீர்வாதத்துல நான் வேண்டிக்கிறேன். என்றைக்கு எப்பொழுதும்
இன்னைக்கு கோகாளி அம்மனுடைய ஆசீர்வாதம், எல்லையம்மனுடைய ஆசீர்வாதமும், அந்த அங்காள பரமேஸ்வரிய ஆசீர்வாதமும் நிலைச்சிருக்குன்றது இதன் மூலியமா தெரியப்படுத்துறேன். நன்றி.